ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் தாளிப்பு வடகம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது கீரை, சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தல் குழம்பு, சட்னி இது எல்லாத்துக்குமே நீங்கள் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்ம எப்பவுமே தாளிப்புக்கு வெறும் கடுகு, வெறும் ஜீரகம் மட்டும் பயன்படுத்துவோம். இதை நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தி அந்த குழம்பை தாளிச்சாலே போதும். அதனுடைய வாசனை நம்ம வீடு முழுவதுமாக பரவதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு வாசல்லையும் கதவை தட்டும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மனத்தோடு இருக்கும். தாளிப்பு வடகம் செய்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அளவுகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக செய்து முடிக்கலாம். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதற்கு பெரிய வெங்காயம் பயன்படுத்துறதை விட சின்ன வெங்காயம் பயன்படுத்தி செய்தீங்க அப்படின்னா சுவை கூடுதலாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் அதற்கு பதிலாக பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை 4 வெட்டி எடுத்துக்கங்க, தோல் உரிச்சிட்டு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை மேலேயும் கீழேயும் மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தோலை மட்டும் எடுத்துக்கிறேன். இது நான் நைட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வெங்காயம் உரிக்க லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் நைட்டே வெங்காயத்தை எல்லாமே உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணி காயறதுக்காக ஒரு துணியில் நான் விரித்து வச்சுட்டேன். இது நீங்கள் நைட்டில் பண்ணிங்கன்னா நம்ம படுக்கும்பொழுது அந்த ஃபேன் காற்றுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஈரம் எல்லாமே காஞ்சிடும். இன்றைக்கி முதல் நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் மணி 7 ஆகுது. இது எங்கள் மாமியார்லாம் உரலில் தான் குத்தி எடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட உரல் இல்லை அப்படின்றதுனால, அதாவது பெரிய உரல் சைஸ் இல்லை அப்படின்றதுனால இதை நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி வெங்காயத்தை மட்டுமே நம்ம சேர்த்துட்டு ஒரு 3-4 பல்ஸ் மட்டும் விட்டிங்கனாலே போதும், கொரகொரப்பாக அரைஞ்சிரும். இது காய் துருகிற மிக்சி. இது நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய மிக்சியில் கூட இது நீங்கள் போட்டு துருகிக்கலாம். இந்த மாதிரி துருகி எடுத்துக்கணும். இதில் அங்கங்கே முழு வெங்காயம் பெருசாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி கடைசியாக அதையும் அரைச்சி எடுத்துக்கங்க. இதே மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிறீங்கன்னா மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கங்க. இப்போ எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் காலையில் ஒரு 7 மணி போல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரே தட்டில் வச்சிங்கன்னா காயறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு 3 பெரிய தட்டு எடுத்துக்கங்க. இதில் இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி வெங்காயத்தை பரவலாக இந்த மாதிரி பரப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காஞ்சிரும். இப்போ மணி ஒரு 8 ஆகுது. இதை நான் வெயிலில் காய வைக்க போகிறேன். ஒரு நாள் முழுவதுமே வெயிலில் அப்படியே இருக்கட்டும். இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ சாயந்தரம் மணி 5 ஆகுது. நல்லா காஞ்சிடுச்சு. இதை இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி, அப்போ தான் அதனுடைய ஈரத்தன்மை போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். கையாலே இந்த மாதிரி ரஃப்பாக கிள்ளி விட்டு சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை ஒரு தடவை நல்லா உரலில் போட்டு தட்டிட்டு எடுத்திருக்கேன். ஒரு பாதியாக தட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப மசிச்சிடாதீங்க, தோலோடு தான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது சரியாக ஒரு 15 கிராம் அளவுக்கு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுவும் சரியாக ஒரு 15 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு. கடுகு சின்ன கடுகு பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். 50 கிராம் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு உளுந்து. கருப்பு உளுந்து நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக வெள்ளை உளுந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உடச்ச வெள்ளை உளுந்து இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரட்டும். இப்போ இதில் விளக்கெண்ணெய், அதாவது ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, தமிழில் இன்னொரு பெயர் ஆமணக்கெண்ணெய்னு இருக்கும். அதுதான் இதில் பயன்படுத்தணும். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விளக்கெண்ணெய் பயன்படுத்தி செய்யும்பொழுது நிறம் உங்களுக்கு சட்டுன்னு மாறாமல் இருக்கும். சில சமயத்தில் வடவெல்லாம் செய்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே சட்டுன்னு கருப்பாக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் விளக்கெண்ணெய் பயன்படுத்தி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வடகம் சட்டுன்னு கருப்பாக மாறாது. இப்போ ஒரு 100 ml அளவுக்கு விளக்கெண்ணெயை சேர்த்துட்டு
எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பக்கமாக ஒன்றா இப்படி கூட்டி வச்சுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு இரவு முழுவதுமே அப்படியே வந்து நல்லா ஊறட்டும். அந்த எண்ணெயில் நல்லா ஊறி வரணும். அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுநாள் காலையில் ஒரு 8 மணிக்கு இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இதை இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தொட்டுக்குங்க. இதிலிருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு உருண்டை மாதிரி இப்படியே உருட்டிக்குங்க. இது வந்து உருண்டையாக தான் ஊட்டணும்னு கிடையாது. நேரடியாக நீங்கள் அப்படியே வெயிலில் கூட காய வச்சு அப்படியே எடுத்து வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சோன்னா சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு வருஷம் முழுவதுமே அப்படியே நல்லா வரும். சட்டுன்னு நிறம் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம அப்படியே வெயிலில் வச்சிடலாம். இப்போ இதை நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்சிருக்கு. மேல் பகுதி மட்டும்தான் காஞ்சிருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு காஞ்சிருக்காது. அதே மாதிரி வெயில் படப்பட கொஞ்சம் பிளவு படுற மாதிரி, அதாவது கொஞ்சம் விரிசல் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்குங்க. உருட்டிட்டு மறுபடியும் இதை வந்து வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் வெயிலில் நல்லா வைக்கணும். அப்போ தான் நல்லா காயணும். எந்த அளவுக்கு காயுதோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிடும். இது நீங்கள் செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வடகம் ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு நல்லா காய வச்சு வச்சுருந்தேன். உள்ளேயும் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர், இல்லைனா இந்த மாதிரி ஒரு செராமிக் கண்டெய்னர், இல்லைனா மண் பாத்திரம், இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி போட்டு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் இதிலிருந்து துளியோண்டு கொஞ்சமாக எடுத்துட்டு கீரை, சாம்பார், சட்னி, ரசம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தல் குழம்பு இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். துளியோண்டு போட்டாலே போதும். இதில் வந்து நம்ம எல்லா பொருட்களுமே சேர்த்துருக்கோம். எல்லா பொருட்களுமே வந்து நல்லா வறுபட்டு அப்படி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நம்ம செய்யக்கூடிய ரெசிபி முழுவதுமாக பரவி நல்லா தங்கி இருந்து நம்ம சாப்பிடும்போது அந்த சுவையை வந்து அள்ளித்தரும். அவ்வளோ அருமையானது. ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட உடலுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அடிக்கடி செய்து வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே இதை நிறைய பேர் செய்கிறது கிடையாது. கடைகளில் விற்கிறதும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலே நம்ம கைப்பக்குவத்திலே இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.